அழகு ஆபத்தானது. ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல கண்மணின்னு ஒரு காக்கா இருந்துச்சாம். அந்த காக்கா ரொம்ப சோகமா இருந்துச்சு. ச்சே, எல்லா பறவைகளும் எவ்வளோ அழகா இருக்காங்க. ஆனா நான் மட்டும் இவ்வளோ கருப்பா அசிங்கமா இருக்கேன். நான் ஏன் பறவையா பிறந்தனே தெரியல. கண்மணி காக்கா, ஏன் நீ இவ்வளோ சோகமா இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ரோசி கிளி, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? உன்னுடைய அழகான சிகப்பு கலர் மூக்கு, உன்னோட உடம்பெல்லாம் பச்சை கலரா இருக்க. நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா என்ன பாரு, நான் எவ்வளோ கருப்பா அசிங்கமா இருக்கேன்னு. கண்மணி காக்கா, நான் ஒன்றும் அவ்வளோ அழகில்லை. என்னை விட அழகா மஞ்சுளா குருவி இருக்கும். நீ அதை பார்த்ததே இல்லையா? அப்படின்னு அந்த பச்சை கிளி சொல்லிச்சு. கண்மணி காக்காவுக்கு அந்த குருவியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அதனால அந்த குருவியை பார்க்க பறந்து போச்சு. மஞ்சு குருவி, நான் ஒன்னை தான் பார்க்க வந்தேன். அப்படியா? என்ன விஷயம் கண்மணி காக்கா? நீ எப்படி இவ்வளோ அழகா இருக்க? உன்னோட அழகான நேரம், உன்னுடைய அழகான கண்கள், நீ பார்க்க எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? கண்மணி காக்கா, நீ மயில் அண்ணாவை பார்த்தது இல்லையா? என்னை விட அவங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படின்னு மஞ்சு குருவி சொல்லுச்சு. உடனே கண்மணி காக்காவுக்கு அந்த மயிலை போய் பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அந்த மயில் இருக்க இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போச்சு. மயிலே, நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களுடைய தோகை எவ்வளோ பெருசா அழகா இருக்கு. ஆனா என்ன பாருங்க, நான் எவ்வளோ கருப்பா அசிங்கமா இருக்கேன்னு. என்னைய யாருக்கும் பிடிக்காது. அப்படிலாம் இல்லை கண்மணி காக்கா. எனக்கு இவ்வளோ பெரிய தோகை இருந்தாலும் என்னால உயரமா பறக்க முடியாது. ஆனா உன்னால ரொம்ப உயரமா பறக்க முடியும். எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை, தனி அழகு இருக்கும். வெளி தோற்றத்தை வச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. உன்னை நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படணும். அப்படின்னு மயில் சொல்லுச்சு. ஆனாலும் கண்மணி காக்காவுக்கு தன்னை குறித்து வருத்தம் போகவே இல்லை. அது மயிலுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட கூட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, யாரா இருக்கீங்களா? ப்ளீஸ். அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ கண்மணி காக்கா சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாம சத்தம் கேட்ட திசையை நோக்கி வேகமாக பறந்து போச்சு. அப்போ அந்த மஞ்சக்குருவி வேடம் போட்டு வச்சிருந்த வலையில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. மஞ்சு குருவியே, உன்னை யாரு இந்த வலையில பிடிச்சது? ஒரு வேடன் இந்த வலைய வச்சு என்ன பிடிச்சிட்டான். பார்க்க கலரா அழகா இருந்தா எவ்வளோ ஆபத்துன்னு இப்போ உனக்கு புரியுதா? நீ எவ்வளோ சுதந்திரமா பறந்து சந்தோஷமா இருக்க. ஆனா நாங்க அழகா இருக்கோம் சொல்லி எங்களை பிடிச்சி கூண்டுல போட்டுடுறாங்க, வளர்க்குறோன்ற பேர்ல. அழகு எப்பவுமே ஆபத்தானது. அப்படின்னு மஞ்சு குருவி சொல்லிச்சு. அப்பதான் அந்த கண்மணி காக்காவுக்கு புரிஞ்சுது, நம்ம இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வெளி தோற்றம் எப்படி இருக்குன்னு கவலைப்படக்கூடாது. நம்ம அறிவாலையும் திறமையாலையும் நம்ம நல்லா படித்து பெரிய ஆளாகணும். ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்மணி காக்கா மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருன்னா தன் அழகை நினச்சி கவலைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தினமும் 300 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும்.
இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.